புதுக்கோட்டையில் பாஜக அதிமுக நிர்வாகிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனையால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை பாஜக மாவட்ட பொருளாளர் முருகானந்தம் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். முருகானந்தத்தின் சகோதரர் பழனிவேல் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். முருகானந்தம் சகோதரர் பழனிவேல் அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வருகிறார். கடுக்காக்காடு கிராமத்தில் உள்ள பழனிவேல் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் பாஜக மற்றும் அதிமுக நிர்வாகிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொள்வதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை பாஜக மாவட்ட பொருளாளர் முருகானந்தம் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார். ஷேக் அப்துல்லா, இந்த சோதனை எவ்வளவு நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வெட்டன் விடுதி அருகே உள்ள கடுக்காக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகானந்தம். இவர் தற்போது புதுக்கோட்டை பாஜக மாவட்ட பொருளாளராக உள்ளார். இந்நிலையில் இவர் ஏற்கனவே புதுக்கோட்டை ஊரக வளர்ச்சித்துறையில் உதவியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் இவரது வீடுகளில் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பல்வேறு குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த 2021ஆம் ஆண்டு இவர் வீட்டில் சோதனை நடத்தினர். இந்நிலையில்தான் தற்பொழுது இவரது புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட சார்லஸ் நகரில் உள்ள வீட்டில் அமலாக்கத்துறையினர் சிஆர்பிஎஃப், அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்போடு 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல்தான் அதிமுகவில் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளராக இருப்பவர் பழனிவேல். இவர் முருகானந்தத்தின் சகோதரர். ஆனால் இவர்களுக்கு 2 பேருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை இல்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் இவரது வீட்டிலும் ஏற்கனவே அமலாக்கத்துறையினர், அதே போல் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பல்வேறு முறைகேடுகள், அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த பல்வேறு முறைகேடுகளில் இவருக்கு தொடர்புடையது என்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரது வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினரும் அமலாக்கத்துறையினர் ஏற்கனவே சோதனை செஞ்சாங்க. இந்நிலையில் தான் தற்போது அவரது வீட்டில், அதாவது கடுக்காக்காட்டில் உள்ள அவரது இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக அங்கேயும் சோதனை நடத்தி வருகின்றனர்.